வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை செங்குன்றம் அருகே 2000 ஆண்டு பழமையான ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் மற்றும் அருள்மிகு கோதண்டராமர் கோவில்களில் கும்பாபிஷேக விழாக்கள் நடக்க உள்ளன. சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் காரனுடைய ஆத்தூர் அருகே உள்ளது எருமைவெட்டிப்பாளையம் கிராமம். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த கிராமம் திரும்பிய திசையெல்லாம் பழமையான கோவில்களை கொண்டுள்ளது தனிச்சிறப்பு. அருள்மிகு அன்னபூர்ணாதேவி ஸ்ரீ புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவில், அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோயில், அருள்மிகு கோதண்டராமர் கோவில், அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவில், ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் கோவில் என திரும்பிய திசையெல்லாம் மக்களை காக்கும் கோவில்களுடன் இயற்கையின் கொடையாக கொற்றலையாரும் அதன் ஓடையும் அமைந்து சுற்று வட்டாரங்கள் முழுக்க பசுமை பொங்கி விவசாயம் செழிக்கும் பொன் விளையும் பூமியாக உள்ளது. இதில் பெரும்பாலான கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளன. இந்த நிலையில் ஆத்தூர் எருமைவெட்டிப்பாளையம் கோட்டக்குப்பம் எல்லையில் கொற்றலையாறு மற்றும் அதன் ஓடையின் மேட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவிலுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதைத் தொடர்ந்து புதிய எருமைவெட்டிப்பாளையம் கொற்றலையாற்றின் அருகே கோவில்மேடு பகுதியில் 2000 ஆண்டு பழமையான 74 படிகளை கொண்ட அருள்மிகு கோதண்டராமர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வரும் 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடக்க இருக்கிறது. அதற்கான திருப்பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இந்த கோவிலில் ஸ்ரீ ராமர், சீதை, லட்சுமணர், அனுமர் ஆகியோர் அயோத்தி நோக்கி எழுந்தருளி இருப்பது சிறப்பு. அந்த கோவிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோவில் உள்ளது. அதேபோல் ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் என்றால் இந்த கோவில் தெய்வங்களான ஸ்ரீ வரமுக்தீஸ்வரரும் காமாட்சி அம்பாளும் கல்யாண கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி காட்சி தருகின்றனர். அதனால் நம்பிக்கையுடன் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்யாண கோலத்தில் உள்ள தெய்வங்கள் ஆசீர்வதித்து வரமும் முக்தியும் அளிப்பதால் இது வரமுக்தீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 2000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வரும் 11ஆம் தேதி காலை 10:50 மணிக்கு மேல் 11:55 மணிக்குள் நடக்க உள்ளது. மேற்கண்ட எருமைவெட்டிப்பாளையம் கிராமத்திற்கு சென்று வர வசதியாக செங்குன்றம் மற்றும் சோழவரம் காரனோடையிலிருந்து மாநகர பஸ் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் நிறையவே உள்ளன. பயணத்தின் போது வளைந்து நெளிந்து செல்லும் பாதையில் மலைப்பிரதேச கிராமத்திற்கு சென்று வருவது போன்ற ரம்யமான ரிலாக்ஸான சூழலை நாம் உணரலாம். மேலும் செங்குன்றம் அருகே பாடியநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி கோவிலில் வரும் 20ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. அன்று மதியம் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அதேபோல் புழல் அடுத்த விநாயகபுரம் விநாயகர் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலிலும் வரும் 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. மேற்கண்ட கோவில்களில் நடக்கும் கும்பாபிஷேக விழாக்களில் கலந்து கொண்டு இறையருளை பெற்று யாவரும் நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.